ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. சூப்பராக நீங்கள் வந்து எந்தவித அரியரும் இல்லாமல் சூப்பராக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த அரியர் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்க, இந்த அரியர் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ரொம்ப முக்கியமாக நான் ஏற்கனவே நிறைய வீடியோவை சொல்லிட்டேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்காகவும் நம்ம போடல. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இருக்கக்கூடிய டைம் டேபிளை நீங்கள் பாருங்கள், சரியா? அதாவது 10ஆம் தேதி நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் பேப்பர் 1, சரியா? இந்த அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் பேப்பர் 1 பேப்பர் நம்ம என்னாச்சு பார்த்தா எழுத போகிறோம். அடுத்த நாளே 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா பேப்பர் இருக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பேப்பர் 1 பேப்பர் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரின்சிபல் பேப்பர் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் விட்டு சண்டே லீவ் விட்டுறாங்க அப்படின்னா 15ஆம் தேதி இங்கிலீஷ் பேப்பர் 1 இருக்குது. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேப்பர் 2 இருக்குது. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி இருக்குது, சரியா? 18ஆம் தேதி பி ட்ரிபிள் இருக்குது. நான் 18ஆம் தேதி வரைக்கும் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டேபிள் வந்து நம்ம எடுத்துருக்கோம், ஓகேவா? அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப முக்கியமாக நீங்கள் இங்கே பாருங்கள், நமக்கு இந்த பேப்பர்லேயும் இந்த பேப்பர்லேயும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் வச்சுருக்கீங்க. அப்போ இந்த பேப்பரை எப்போ படிக்க போகிறீங்க? நடுவில் ஒரு பேப்பர் இருக்குது, இந்த லீனியர் அல்ஜிப்ரான்னு ஒரு பேப்பர் இருக்குது. இதை எப்போ நம்ம படிக்க போகிறோம்? நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ சொல்லிட்டேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து அரியர் வச்சிருக்க பேப்பரை எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து புரியுது, சந்தோஷம், நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த அரியர் வச்சிருக்க பேப்பரை எடுக்கணுங்கிற ஆர்வம் வந்து நமக்கு எப்போ வந்திருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். இன்னைக்கு வந்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ எக்ஸாம் ஒட்டி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரண்ட் பேப்பர்ஸை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் லீனியர் அல்ஜிப்ரா விட்டுட்டு நீங்கள் இந்த பேப்பர்லாம் உட்காந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, முக்கியமாக ஃபிசிக்ஸ் பேப்பர் உட்காந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க படிச்சிருக்கீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கரண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா M1 M2 M3 பேப்பர்லாம் கரண்ட்லேயே பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாஃப் மனசில் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இப்போ வந்து செகண்ட் செமஸ்டர் நம்ம எழுதுகிறோம், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியரை நீங்கள் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியர் பேப்பரை ஒரு ஸ்டாஃப் வந்து வேல்யூவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. செகண்ட் செமஸ்டர் அரியர் பேப்பரை செகண்ட் செமஸ்டர், அதாவது ஈவன் செமஸ்டர் பேப்பரோடு சேர்த்து எழுதும் போது அது கரண்ட் பேப்பர் மாதிரி அந்த பசங்களோடு சேர்த்து வச்சு திருத்துவாங்க. அதுவே நீங்கள் ஈவன் செமஸ்டர் பேப்பரில் ஆர்ட் செமஸ்டர் பேப்பர் அரியர் எழுதும் போது அவங்க மனசுக்குள்ளே என்ன ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இது அரியர் பேப்பர் தானே, அவன் ஏற்கனவே ஒழுங்காக படிக்காம தான் அரியர் வச்சுருக்கான், அப்போ இந்த பேப்பர் அப்படி தான் எழுதியிருப்பான்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பேப்பரை திருத்துவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சார் அரியர் பேப்பருக்கு வந்து புதுசாக வந்திருக்க கொஸ்டின் பேட்டர்னா இல்லை பழைய கொஸ்டின் பேட்டர்னா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே இதையும் என்னாச்சு பார்த்தா வீடியோ சொல்லிட்டேன். அதாவது நமக்கு கொடுத்துருக்க அந்த அஃபிஷியல் அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் அதாவது ரெகுலேஷன் 2025 எப்போல்லாம் எக்ஸாம் நடக்குதோ புது கொஸ்டின் பேட்டர்ன் தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதாவது 10 1 மார்க் கொஸ்டின், சரியா? அதுக்கப்புறம் 10 3 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்க் கொஸ்டின்ஸ். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன். அது அரியர் எக்ஸாமுக்கு இதுதான் பேட்டர்ன். இதை தெளிவாக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க தெரிஞ்சுக்கல. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. ரொம்ப முக்கியமாக எம்சிக்யூக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா பேப்பரில் அந்த 3rd யூனிட்டை 4th யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்கள், அதுவே போதுமானது. ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், சரியா? ஏன்னா M2 பேப்பர் ஏற்கனவே M1 அரியர் சொன்னோன்னா M1 பேப்பர் வந்து நமக்கு கடைசியாக தான் வருது. டைம் டேபிள் பார்த்தோம்னா கடைசியாக வருது. அதை நிம்மதியாக பொறுமையாக உட்காந்து கூட M1 பேப்பரை நம்ம என்ன பார்த்தா படிச்சுக்கலாம், சரியா? ஆனால் M2 பேப்பர் இப்போ தான் நம்ம எழுத போகிறோம், 4 கழிச்சு எழுத போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செய்து அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபிசிக்ஸ்லாம் அடுத்த செமஸ்டர் கூட நம்ம என்ன பார்த்தா அரியர் எழுதிக்கலாம். ஆனால் M2 பேப்பரை கரண்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நான் சொல்கிறது மேபி தவறாக கூட இருக்கலாம், ஆனால் நான் ரியாலிட்டியை நான் என்ன பார்த்தா சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.